ஆர்டரோட டேர்ம் வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், ஃபிராக்ஷனா இருக்கலாம். ஆர்டர் கேன் பி இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப பைக்ரோமேட் ரியாக்டிங் வித் அயோடைட் அண்ட் H+. இதுல 2 moles ஆஃப் பைக்ரோமேட் தேவைப்படுது, 6 moles ஆஃப் அயோடைட் தேவைப்படுது, 14 புரோட்டான்ஸ் இருந்தா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஆனா ரியாக்ஷன் நான் கூட்டுறேங்கிறதுக்காண்டி 14 15 ஆக்குறேன். அப்படி 14 15 ஆக்கினா 14 ஸ்கொயர்டு 15 ஸ்கொயர்டு ஆயிடும். 6 7 ஆக்குறேன்னா 6 ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு. ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட். அப்ப 6 ஸ்கொயர்டு. ஆனா இது வந்து பைக்ரோமேட். இந்த பைக்ரோமேட் இதை மட்டும் கம்பேர் பண்ணலாம். இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. இது வேற, இது வேற. இந்த இடத்துல இத்தனை மாலிகூல் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். இத்தனை மாலிகூல் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். ஆனா ரியாக்ஷன் நடக்கிறதுக்காண்டி கூட்டுறேன் குறைக்கிறேன்னா முடியாது. சேம் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம். இதை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஹைட்ரஜன் இல்லாம ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம் ஆகாது, குளோரின் இல்லாம ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம் ஆகாது. ஆனா ஹைட்ரஜனையோ குளோரினாலோ கூட்டினாலோ குறைச்சாலோ ரியாக்ஷன் வேகமாகவோ மெதுவாகவோ நடக்காது. அதை சொல்றதுதான் கைனெட்டிக்ஸ். So order of the reaction has nothing to இந்த கோஎஃபிஷியன்ட்க்கு பேரு அடுத்த டேர்ம் molecularity ன்னு ஒன்னு பாப்போம். What is mean by molecularity of the reaction? So molecularity னா number of molecules necessary for the reaction to take place. இது ரெண்டையும் சேர்த்து படிச்சோம்னா ஆர்டர் கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். Molecularity of a reaction is defined as the number of molecules necessary for the reaction to take place. இப்ப hydrogen plus chlorine molecularity is 2. அப்படின்னா ஒரு மோல் ஆஃப் ஹைட்ரஜனும் ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனும் ஒரு மாலிகுல் ஆஃப் குளோரினும் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். அது இல்லாம ஆனா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 0. அப்படின்னா நீ ஹைட்ரஜனோட அமௌண்ட்டை மாத்தினாலோ குளோரினோட அமௌண்ட்டை மாத்தினாலோ ரியாக்ஷனை ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் ஆர்டர். So order can be a 0 or a fraction or even negative. ஏன்னா அது பவர்ஸ் ஆர்டரை டிஃபைன் பண்ணும்போது பவர்ஸ் தான் சொன்னோம். பவர் கேன் பி a 0, பவர் கேன் பி a negative. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் வந்து பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ் பவர் -2 அப்படின்னு ரேட்ல ஆயிடும்னா R equal to Kc power -2 அப்படின்னா Kங்கிறது கான்சன்ட்ரேஷன், or in other words rate is inversely proportional to the square of the concentration. Rate is inversely proportional to the square of the concentration. அப்ப concentration கூட கூட ரேட் குறைஞ்சிட்டே இருக்கும். There are some reactions. Concentration கூட கூட ரேட் குறையும். அந்த ரியாக்ஷனுக்கு பேரு இது வந்து ஆர்டர் நெகட்டிவ். So order can be negative or 0 or positive. But molecularity is always integral value. ஒரு மாலிகூல் வேணும், இல்லாட்டினா 2 மாலிகூல் 1.5 மாலிகூலை வச்சு ரியாக்ஷன் பண்றேன்னா நடக்காது. அது டயட்டாமிக் மாலிகூலா இருந்தா வேணா சொல்லலாம், அரை மாலிகூல்னா ஒரு ஆட்டம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். இப்ப 1.5 சில்வர் ஆட்டம்னா மீனிங்லெஸ். ஒரு ஆட்டம் இருக்கலாம், இல்லாட்டினா 2 ஆட்டம் இருக்கலாம், இல்லாட்டினா 3 ஆட்டம். So molecularity is always integral value. Molecularity is the number of molecules necessary for the reaction. அப்படின்னா இந்த இதுல எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல molecularity 2 + 6 + 14 2 8 14 8 22 மாலிகூல் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். ஆனா order of the reaction is 1 with respect to bichromate, 2 with respect to iodide, 2 with respect to proton. இது மூணையும் கூட்டினோம்னா 1 + 2 + 2 5. அப்படின்னா order of the reaction equal to 5. இப்ப ரேட் வந்து 5 மாத்தினோம்னா இப்ப ரேட்ல இதுக்கு என்ன எழுதுவோம், இந்த எழுதுவோம் K into bichromate raised to the power 1, iodide raised to the power 2 and proton raised to the power 2. So proton ஓட concentration increase பண்ண rate varies as the square. Iodide concentration increase பண்ண rate varies as the square. And bichromate ஓட concentration increase பண்ண rate is proportional to concentration. அதான் மீனிங். ஆனா ரெண்டு பைக்ரோமேட் molecularity integral value தான். இப்ப இந்த இதையே எடுத்துக்கலாம். Molecularity of this hydrogen chlorine reaction is 2. ரெண்டு மாலிகுல் இருந்தா தான் ஹைட்ரஜன் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த மாலிகுலோட கான்சன்ட்ரேஷன் அமௌண்ட்டை மாத்தினாலோ கூட்டினாலோ குறைச்சாலோ ரேட்டை நம்மளால மாத்த
முடியாது. ரேட் ஸ்பீடை மாற்ற முடியாது. குயிக்கன் பண்றேன், நிறைய அமௌண்ட் போடு. நம்ம ஃபேன் சுத்தும் போது 5ல் வச்சா நிறைய கரண்ட், 4ல் வச்சா 3 கொஞ்சம் கம்மி கரண்ட், அப்படி நம்ம தப்பா நினைச்சுட்டு இருப்போம். சிம்பிளா இருக்கிறதுக்காண்டி எல்லாம் லைட்டா ஃபுல்லா நினைச்சா அது ஒரு மெயின். ரெகுலேட்டரை வச்சா எப்போதுமே நம்மளால சொல்ல முடியாது கரண்ட் ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் கூட இருந்தா குறைச்சு அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட் சேம். இஃப் த கனெக்ஷன்ஸ் ஆர் மேட் இன் சீரிஸ் கனெக்ஷன், கரண்ட் ரிக்குவயர்மெண்ட் சேம் தான். பார்லர்ல தான் கரண்ட் ரிக்குவயர்மெண்ட் வேற, ஒவ்வொரு வேற. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க ரெண்டு மாலிகூல் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். ஆனா இந்த ஏதாவது ஒரு மாலிகூல் அமௌண்ட்டை கூட்டியோ குறைச்சோ நான் ரியாக்ஷனை ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான். So molecularity is always an integral value, whereas order can be a fraction or 0 or even negative. இப்போ individual example, one more example பார்ப்போம். Reaction of hydrogen peroxide with iodide and proton. So reaction giving rise to products. இந்த reaction வந்து second order reaction. இப்போ rate is proportional to the concentration of hydrogen peroxide. Rate is proportional to the concentration of iodide. Concentration of iodide கூட்ட rate directly proportional. Iodide ஓட concentration குறைக்க rate குறையும். Rate is that. So rate is directly proportional to concentration of hydrogen peroxide. Rate is directly proportional to iodide. அதனால போறோம். ஆனா இங்கே பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒண்ணுதான், அதை பத்தி கவலை இல்லை. இங்கேயும் ஒண்ணு இங்கேயும் ஒண்ணு. ஆனா இங்கே பார்த்தோம்னா 2 இருக்கு. இந்த ரியாக்ஷனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போச்சு, புரோட்டான் வேணும். புரோட்டான் இல்லாம ரியாக்ஷனே நடக்காது. ஆனா புரோட்டானோட அமௌண்ட் கூட்டினாலோ குறைச்சாலோ, ஆசிடோட அமௌண்ட் கூட்டினாலோ குறைச்சாலோ ரியாக்ஷனை வேகமாவோ மெதுவாவோ நடக்க வைக்க முடியாது. தட் இஸ் த மீனிங். இப்ப ரேட் லாவ இப்ப இந்த செகண்ட் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி இஸ் 2 + 2 + 1 5. 5 molecules are necessary. 1 molecule of hydrogen peroxide, 2 molecules of iodide and 2 protons. 5 ஸ்பீஷிஸ் ரியாக்ஷன் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். புரோட்டான் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். ஆனா புரோட்டானை குறைச்சு நான் வந்து ரியாக்ஷனை மாத்த முடியாது. புரோட்டான் இருந்தா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஆனா புரோட்டானை கூட்டினாலோ குறைச்சாலோ ரியாக்ஷன் ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ நடக்காது. ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாலிகுலாரிட்டி 2 + 2 + 1. ஆனா ஆர்டர் இஸ் 1 + 1. ஓவரால் ஆர்டர் இஸ் 2. ஸோ இது ஆர்டர். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ இது வந்து ஒன்றும் சேமா தான் இருக்கு. ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5. ரேடியோஆக்டிவ் டிகே பார்த்துருக்கோம். ஸோ யுரேனியம் டீகம்போசஸ் டு கிவ் ரைஸ் டு தோரியம் அண்ட் ஹீலியம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். We will see in detail the first order rate எப்படி பார்க்கிறதுன்னு பார்ப்போம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு மாலிகுல் இருந்தாலே போதும். So இங்கே these are the cases where order and molecularity are 1. ஒரு மாலிகுல் இருந்தா போதும், ஆர்டர் 1. ஆனா இங்க 5 மாலிகுல் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். ஆர்டர் இஸ் only 2. இங்க வந்து 2 6 8 22 மாலிகுல் இருந்தா தான் ரியாக்ஷனே நடக்கும். ஆனா ஆர்டர் இஸ் only 5. So maximum order 5க்கு மேல போகாது. So order of the reaction cannot exceed 5. அதே மாதிரி லெஃப்ட் ஃபிராக்ஷன் வரலாம், நெகட்டிவ் வரலாம்னு பார்த்தா -5க்கு மேல போகாது. மாலிகுலாரிட்டி வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன வருதோ அதான் மாலிகுலாரிட்டி. So the basic differences between order and molecularity ஞாபகம் வச்சுக்கணும். Order is defined as the sum of the SUM, sum of the powers of the concentrations of the reactants which influence. இங்க proton does not influence. அதனால which influence the rate of reaction. Whereas molecularity is defined as the number of molecules necessary for the reaction to take place. So molecularity is always an integral number. Order can be a fraction or 0 or even negative. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஆர்டர் மாலிகுலாரிட்டி கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். We will see. Consolidating about the concept of order, important characteristics of order வந்து ஏற்கனவே பார்த்தோம். Order of a reaction can be 0 or fraction or negative. ஆர்டர் வந்து 0 இருக்கலாம், ஃபிராக்ஷனா இருக்கலாம். Order of a reaction is 2/3 meaningful. ஏன்னா பவர் 2/3 ஒர்க் அவுட் ஆகும். Order of a reaction is negative அப்படின்னா rate is inversely proportional. Order of the reaction is 0
அப்படின்னு சொன்னா rate is independent of the concentration. Generally order of the reaction 0 na rate is independent of the concentration. Order of the reaction positive na rate is proportional to the raised to the power. Negative na inversely proportional to the power. அதனால எல்லா வேல்யூவும் வரும். ஆனா there are some processes called elementary process. Elementary process na ஒரு பெரிய ரியாக்ஷனையே ஸ்ப்ளிட் பண்ணி இப்ப கார்பன் கம்பைனிங் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. இது ஓவரால் ரியாக்ஷன். இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா C plus of O2 giving CO. CO plus of O2 giving CO2. So இது ரெண்டும் elementary process for the formation of carbon dioxide. Carbon elementary process na உள்ளதுலே simplest step அதுக்கு வந்து ஆர்டர் வந்து 0வா இருக்காது. elementary processக்கு மட்டும் ஆர்டர் need not be 0. ஏன்னா ஆர்டர் elementary processக்கு இது பண்ணலன்னா கஷ்டம். அதனால elementary processக்கு ஆர்டர் 0வா இருக்காது. மூணாவது ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டர் இஸ் த பவர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல தான் பண்றோம். சோ ஈக்குவேஷனை பார்த்து ஆர்டர் சொல்லக்கூடாது. இப்ப H2 plus Cl2 giving 2HCl அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் இந்த ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி 1 plus 1 2 ஆர்டர் இஸ் 0. இந்த ஈக்குவேஷனை பார்த்து ஆர்டர் நம்மளால சொல்ல முடியாது. ஏற்கனவே ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷனை கூட்டியோ குறைச்சோ ரேட் ஃபாஸ்டா நடக்குதா குறைச்சு நடக்குதான்னு முதல்ல பார்ப்பாங்க. அதே மாதிரி குளோரின் கான்சன்ட்ரேஷனை கூட்டியோ கரைச்சோ ரேட் ஃபாஸ்டா நடக்குதா குறைச்சு நடக்குதான்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணாலும் ரேட்டு மாறவே இல்லை. அது பாட்டு அது ஒரு ஸ்பீட்ல நடந்துட்டு இருக்கு. அப்ப ரேட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். சோ அது இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பேரு. ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஆர்டரை எடுக்க முடியாது. Order is the experimental parameter to be determined. It cannot be taken from the stoichiometric equation. அதே மாதிரி reactions வந்து இனிமே பார்க்க போறோம். Reactions are divided into types as simple reactions and complex reactions. Simple reaction வந்து order வந்து maximum 2 இருக்கும். 0 1 2 இல்ல fraction இல்லனா -1 -2 அதோட fraction அதுக்குள்ளதான் இருக்கும். So -2 to +2 inclusive of fraction இருந்ததுன்னா ஆர்டர் அது இருந்ததுன்னா அது சிம்பிள் ரியாக்ஷன்ஸ். காம்ப்ளெக்ஸ் இப்ப பைக்ரோமேட் அயோடைடு இதெல்லாம் பார்த்தோம். பைக்ரோமேட் அயோடைடு புரோட்டான்லாம் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஏன்னா அதுக்கு ஆர்டர் 5. ஆர்டர் இஃப் இட் இஸ் கிரேட்டர் than 2 தட் ரியாக்ஷன் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஆர்டர் இஸ் லெஸ் than 2 or equal to 2 it is called simpler reactions. அப்புறம் கிரேட்டர் than 2 னா ஹையர் ஆர்டர்னு வச்சுக்குவோம். less than 2 னா லோயர் ஆர்டர்னு வச்சுக்குவோம். ஹையர் ஆர்டர் லோயர் ஆர்டர் இப்ப வந்து ஒவ்வொன்றாவே பார்ப்போம். இது வந்து 0 ஆர்டர். அடுத்து எஸ்டர் பிளஸ் வாட்டர் கிவிங் கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் ஆல்கஹால் அது ப்ராடக்ட். அதே மாதிரி இப்ப ஏற்கனவே பார்த்தோம் சுக்ரோஸ் பிளஸ் வாட்டர் கிவிங் குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் அதுவும் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டை பத்தி நமக்கு கவலை இல்லை. ரியாக்ஷன் எவ்வளவு வேகமா நடக்குது குறைச்சு நடக்குது அதை சொல்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்டரோட அமௌண்ட்டை மாத்தினாலோ ரியாக்ஷன் ரேட்டு மாறும். ஆனா வாட்டரோட அமௌண்ட் மாத்தினா ரியாக்ஷன் ரேட்டு மாறாது. சுக்ரோஸ் அமௌண்ட்டை மாத்தினா ரியாக்ஷன் ரேட்டு மாறும். ரேட்டு மாறும்னா என்ன அர்த்தம்? சுக்ரோஸோட அமௌண்ட்டை மாத்தினா ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ நடக்கும். இல்லாட்டினா இது வந்து இதாக நடக்கும். இப்ப பைக்ரோமேட் ரியாக்ஷன் பார்த்தோம். பைக்ரோமேட் பிளஸ் அயோடைட் பிளஸ் H பிளஸ் இது வந்து கிவிங் ரைஸ் டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். இதுல வந்து ஏகப்பட்ட 14H பிளஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது. இது 6 அயோடைடு 14H பிளஸ் அப்படின்னு இஷ்டத்துக்கு இருந்தது. அப்படின்னா 6 அயோடைடு எப்படி இது ஓவராலா இதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இதை வந்து மெக்கானிசமா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஒரு பைக்ரோமேட் அயோடைடோட இல்லாட்டினா அயோடைட் பிளஸ் புரோட்டான் சேரும் சில ப்ராடக்ட்ஸ். இதை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்பா எழுதும். ஏற்கனவே இது ஸ்மாலஸ்ட் ரியாக்ஷன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது. ஆனா இதை ஸ்பிளிட் பண்ணினோம்னா சிம்பிள் ரியாக்ஷன் வருது. அதே மாதிரி இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் தான். உள்ள ஸ்பிளிட் பண்ணி ஏன்னா 6 அயோடைடு 14H பிளஸ் பார்த்துருக்கோம். இப்ப 6 அயோடைடு 14H பிளஸ் டைரக்டா சேருமாங்கிறது சந்தேகம். சேரவே சேராது. ஏன்னா சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆகல. 14 வந்து பிளஸ் அப்ப வரும்.
அப்ப இந்த எப்படிதான் மூணு ஒரே டயத்துல 22 மாலிக்கூல் ஒரே இடத்துல போட்டி போடணும்னா நடக்காது. 22 மால் 2 பேரு 3 பேரு இதுலயே வைக்காம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸே வச்சா செமிஃபைனல்ஸ் குவார்டர் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அப்படிதான் நம்ம மேட்ச் எல்லாம் பிக்ஸ் பண்றோம். யார் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்களா சேர்த்து அப்புறம் கடைசியில ஆட்டத்தை பிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி 2 மாலிகுலா ரியாக்ட் ஆகிக்கும். 2 மாலிகுலா ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கிற மாலிகுல் தான் அங்க போய் ரியாக்ட் ஆகும். சோ இது வந்து 2 மாலிகுலா ரியாக்ட் ஆகிறதுக்கு பேர் சிம்பிளர் ரியாக்ஷன். கிடைக்கிற மாலிகுல் கடைசியா வர்றது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். சோ a complex reaction is made up of number of simpler reactions. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஆர்டர் ஹையர் than 5. எடுத்த ஒன்று 5 நம்மளால பார்க்கவே முடியாது. பீரியாடிக் டேபிளே நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கேள்விப்பட்டிருக்கோம், செகண்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், தேர்ட் அயனைசேஷன், ஃபோர்த் அயனைசேஷன். கார்பனுக்கு ஃபோர்த் அயனைசேஷன் பொட்டன்ஷியலை பத்தி கேள்வியே கிடையாது. 4வது எலக்ட்ரானை எங்க இருந்து ரிமூவ் பண்றது? இப்ப அங்க 5 ஆர்டர்னா எங்க இருந்து ஃபாலோ பண்றது? எடுத்தோன்னு 5 ஸ்டெப், 5வது ஸ்டெப்ல மாடியிலன்னா ஏற முடியாது. ஒன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா வேணா எழுதலாம், கரை வழியா எழுதலாம், ஜம்ப் பண்ணி விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் has to be studied in steps of smaller order reaction. lower order reaction அப்புறம் எப்படி மாத்துறது? higher order reaction lower order reaction எப்படி மாத்தணும்னா ஏதாவது ஒன்னை தவிர மிச்ச எல்லாத்தையும் எக்ஸஸ்ல எடுத்துக்கும். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துவோம். பைக்ரோமேட் பிளஸ் அயோடைட் பிளஸ் H பிளஸ். இதுல பைக்ரோமேட்டை தவிர அயோடைடையும் புரோட்டான்ஸையும் நிறைய எடுத்துக்கிறோம். அயோடைட் கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸா வச்சுக்கோம். இப்போ சும்மா இது வந்து 1 மோல் 0.1 மோல் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா இது 10 மோல், இது 10 மோல் அப்படின்னு வச்சுக்கோன்னா இதுக்கு சம்மந்தமே இல்லை. 0.1க்கு 10க்கு 100 டைம்ஸ். ஸோ 100 மாலிகூல்ஸ் ஆஃப் அயோடைடு இருக்கு, 100 புரோட்டான்ஸ் இருக்கு, ஆனா ஒரு பைக்ரோமேட் தான் இருக்கு. ஸோ இங்க ஒரு ஆள், இங்க 100 பேரு, இங்க 100 பேர். அப்ப பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிருவோம் இவங்க 2 பேரும் தான் ஜெயிச்சிருவாங்க. அப்படி இவங்க எப்படி விளையாடுறாங்கிறத நம்ம பார்க்கணும். சோ அதை இண்டிவிஜுவலா டேக்கிள் பண்றதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான். ஸோ ஹையர் இப்போ வந்து இது ரெண்டையும் எக்ஸஸா எடுத்துட்டோம்னா நமக்கு இம்மிடியேட்டாவே தெரிஞ்சு போச்சு. இன்ஃபுளுன்ஸுங்கிறதே கிடையாது, அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு அப்படி சொல்லிடுவோம். இன்ஃபுளுன்ஸ்னா யாரு ஜெயிப்பாங்க, எந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இன்ஃபுளுன்ஸ். ஸோ whenever one of the concentrations is taken in large excess, it will not influence the rates. It will maximum எடுத்துட்டாச்சு. இது மேல எக்கச்சக்கமா வச்சுட்டு இது இருந்தா தானே ரியாக்ஷனே நடக்கும். 3மே இருந்தா தான் ரியாக்ஷன் நடக்கும். அதை நோட் பண்ணிக்கணும். 3 இது 100 எடுத்திருக்கேன், இது 100 எடுத்திருக்கேன், இது ஒண்ணுமே இல்லாம ரியாக்ஷனே நடக்காது. 100 எடுத்தும் 50 எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. இது ஒன்னாவது இருந்தா தான் பிரயோஜனம். அப்ப ரியாக்ஷன் எவ்வளவு வேகமா நடக்கும் குறைச்சு நடக்குங்கிறது பைக்ரோமேட்டை பொறுத்து தான். இது நிறைய எடுத்துட்டு பிரயோஜனம் இல்லை, இது எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து. ஸோ இது இன்னும் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் வந்து இப்ப இந்த ரியாக்ஷன்ல இப்படி ஸ்டடி பண்ணி இது ரெண்டே லார்ஜ் எக்ஸஸ்ல எடுத்துட்டு இதை கொஞ்சமா எடுத்துட்டு ரியாக்ஷன் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பைக்ரோமேட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் நிறைய எடுத்துட்டு இதை கொஞ்சமா எடுத்துட்டோம்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அயோடைட் கிடைக்கும். முதல் ரெண்டையும் நிறைய எடுத்துட்டு இது கொஞ்சமா இருந்தா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு புரோட்டான் கிடைக்கும். இண்டிவிஜுவலா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிட்டு ஓவரால் ஆர்டர் வேணும்னா கூட்டுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்றோம். அந்த மாதிரி தான் கடைசி ஸ்டெப். ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் கேன் பி reduced to lower order reaction by accepting one concentrations all other concentrations large excess. இதுலயே கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம ஹைட்ரஜன் குளோரின் சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னதான் பண்ணாலும் அது ரியாக்ஷன் ரேட் மாறவே மாறாது. ஹைட்ரஜனை கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி, குளோரினை கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி, ரியாக்ஷன் ரேட் வேகமாகவோ மெதுவாகவோ நடக்கும். ஆனால் எஸ்டரை கூட்டினோம்னா ரியாக்ஷன் ரேட் மாறும், அதாவது ரியாக்ஷன் ரேட் கூடும். எஸ்டர் கூட கூட ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும், எஸ்டர் குறைய குறைய ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்கும். ஆனா வாட்டர் கூட்டினாலும் குறைச்சாலும் ரியாக்ஷன் ஸ்லோவாகவும் நடக்காது, ஃபாஸ்டாகவும் அது பாட்டு தான் நடக்கும். இந்த ரீதியிலையும் ஜீனி சுக்ரோஸ் அமௌண்ட்டை கூட்ட கூட ரியாக்ஷன் கூடும், ரேட் ஃபாஸ்டா நடக்கும். சுக்ரோஸ் அமௌண்ட்டை குறைக்க குறைக்க ஸ்லோவா நடக்கும். ஆனா வாட்டரை கூட்டினாலும் குறைச்சாலும் ரியாக்ஷன் நடக்காது. இதுல இருந்து அதாவது வாட்டரை கூட்டினாலும் குறைச்சாலும் ரியாக்ஷன் நடக்காது. வாட்டரே எடுத்துடலாமா? முடியாது. வாட்டர் இல்லாம ரியாக்ஷனே நடக்காது. அதான் இம்பார்ட்டன்ட். So water is necessary for the reaction, but amount of water does not influence the speed of reaction. அதுக்கு இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ எதெல்லாம் வேணுமோ அதுக்கு பேரு மாலிகுலாரிட்டி, எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ
அதுக்கு பேரு இப்ப சாதாரணமா இதுதான் ட்ரெயின் கான்செப்ட் தான். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் 380 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரெயில்ஸும் வீல்ஸும் ரெயிலும் வீலும் தொடவே தொடாது. வீல் ரெயில்ல தொடவே தொடாது. ரெயில்ங்கிறது தண்டவாளம், வீல்ங்கிறது சக்கரம். அந்த அவ்வளவு ஃபாஸ்ட்ல போகும்போது வீல் ரெயில தொடவே தொடாது. சக்கரம் தண்டவாளத்தை தான் தொடவே இல்லையா, அப்ப தண்டவாளமே வேண்டாம் சொல்லிடலாமா? முடியாது. தண்டவாளம் இருந்தா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அது ஹவு இட் ஒர்க்ஸ்னா, அது ரிப்பல்சிவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ங்கிறதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ல ஒர்க் ஆகுது. மினிமம் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ல இருந்ததுன்னா அது ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஒருத்தர் போட்டிக்கு இல்லைன்னா இந்த யானையை குதிரை பழக்கும் போது அப்படிதான் பண்ணுவாங்க. யானை முன்னாடி ஒரு குதிரை பின்னாடி ஒரு யானை போச்சுன்னா யானை அப்படிதான் பழக்குவாங்க. ஏன்னா குதிரை கேர்ஃபுல்லா ரொம்ப வேகமா ஓடி போச்சுன்னா யானை போகவே போகாது, ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டு போகவே போகாது. ரொம்ப மெதுவா போச்சுன்னா சரி யானை தொட்டலாம் அப்படின்ட்டு போகும். அந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகும். தொட விடாது குதிரை, யானையை தொட விடாது. அப்படிதான் அதை பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் என்ன மீனிங், அதை அமௌண்ட்டை கூட்டியோ குறைச்சோ ரியாக்ஷனை ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ பண்ணலாம். அமௌண்ட்டே இல்லாம ரியாக்ஷன் நடத்த முடியாது. ஸோ அமௌண்ட் இருக்கா இல்லையாங்கிறத சொல்றது மாலிகுலாரிட்டி. அமௌண்ட் கூடுதா குறையுதா அதனால ரியாக்ஷன் ஃபாஸ்டா ஆகுதா குறைச்சு வருதான்னு சொல்றது ஆர்டர். ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் is influencing the kinetics of reaction. Molecularity does not influence the kinetics of the reaction. அப்படின்னா reaction cannot be order 0 இருந்ததுன்னா reaction ஃபாஸ்டாவும் பண்ண முடியாது, ஸ்லோவாவும் பண்ண முடியாது. எல்லா 0 ஆர்டர் ரியாக்ஷனும் அதான் ட்ரபிள். 0 ஆர்டர் ரியாக்ஷன் அது பாட்டு அது ஒரு ரேட்ல போயிட்டு இருக்கும். குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. இதை வச்சு கூட்ட முடியாது. வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் ஹைட்ரஜனையோ குளோரினையோ மட்டும் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் கூட்டலாம், குறைக்கலாம். இல்லாட்டினா கேட்டலிஸ்ட் போடலாம். கேட்டலிட்டிக் பாய்சன் ஒண்ணு இருக்கு, அதை போடலாம். அதெல்லாம் போட்டுன்னா ரேட்டை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ஆனா ஹைட்ரஜனையோ குளோரினையோ மாத்தி ஆர்டர் ரேட்டை நம்மளால மாற்ற முடியாது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. By now you understood about the concepts of order. Order is the sum of the powers of the concentration which influence the rate. Molecularity is the number of molecules necessary for the reaction to take place. Now we will see the first order reactions in detail.